கடலூர் அருகே வரக்கால்பட்டு பகுதியில் சலூன் கடை வைத்திருக்கும் நாகமுத்து என்பவர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் அணிந்திருந்த தங்க செயின் மற்றும் மோதிரம் மாயமான சம்பவம் குறித்து நெல்லிக்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் லெசிராஜா. லெசிராஜா, வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் வர்க்கால்பட்டு பகுதியில் சலூன் கடை வைத்திருப்பவர் நாகமுத்து. இவர் சலூன் கடை வைத்திருப்பதுடன் நாள் விற்பவராக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்று கடையிலிருந்து வீட்டிற்கு வந்த நாகமுத்து மாலை திருத்தந்து செல்வதாக வீட்டிலிருந்து கிளம்பியுள்ளார். இன்று காலை கருப்புக்கட்டு பகுதியில் உள்ள சுடுகாட்டில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் நாகமுத்து பிணமாக இருந்தார். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் நாகமுத்து வீட்டிற்கு தகவல் தெரிவித்த நிலையில் நாகமுத்து குழுவினர் வந்து பார்த்து நாகமுத்து உடலை பார்த்து கதறியதனால் மேலும் சம்பவ இடத்திற்கு போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டதில் நாகமுத்து கழுத்தில் 2.5 பவுன் தங்க சங்கிலி, கையில் 1/2 பவுன் மோதிரமும் அணிந்திருந்த நிலையில் அதனை காணவில்லை என தெரிய வந்தது. நகைக்காக நாகமுத்து கொலை செய்யப்பட்டனர் என்ற கோணத்தில் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகமுத்து கொலை நடைபெற்ற இடத்தில் மோப்ப நாய் உதவியுடன் போலீசார் தற்போது புலன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சலூன் கடை உரிமையாளர் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் கடலூர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.